இலங்கையில் நீதித்துறைக்கு அச்சுறுத்தல், பக்கச்சார்பற்ற விசாரணை கோரும் சட்டத்தரணிகள் சங்கம். தமிழ் மக்களுக்கு குறிவைக்கும் சிங்கள கடும்போக்காளர்கள். தமிழர் பகுதியில் விகாரை ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்தது நீதிமன்றம். மோசமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. திருகோணமலை இலுப்பை குளத்தில் தடை செய்யப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் பௌத்த விகாரையொன்றின் கட்டுமானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முன்னெடுக்கப்பட இருந்த ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டது. திருகோணமலை நிலாவெளி காவல்துறையினரால் பெறப்பட்ட நீதிமன்ற தடை உத்தரவின் பேரில் குறித்த ஆர்ப்பாட்டமானது தடுத்து நிறுத்தப்பட்டது. இலுப்பைக்குளம் பகுதியில் பொருளுகந்த ரஜமகா விகாரையின் கட்டுமான பணிகளுக்கு மக்களால் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் குறித்த பகுதியில் கட்டுமான பணிகளுக்கு கிழக்கு மாகாண ஆளுநரினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கடந்த திங்கட்கிழமை முதல் குறித்த பகுதியில் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை குறித்த பகுதியில் இடம்பெறும் கட்டுமானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை தடை செய்ய கோரியும் திருகோணமலை மக்களினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்க ஆயத்தமாகிய நிலையில் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த காவல்துறையினரால் 8 நபர்களது பெயர் குறிப்பிடப்பட்ட வகையிலான நீதிமன்ற தடை பெறப்பட்டுள்ளதாகவும் அங்கு ஒன்று கூடுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் காவல்துறையினரால் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு செய்தியாளர்களுக்கு குறித்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்த முற்பட்ட போது காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரால் அதற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதோடு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வதற்காக அங்கு வருகை தந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகளுக்கு எதிரான எந்தவிதமான அச்சுறுத்தல்கள், வன்முறைகள் மற்றும் அவமதிப்புகளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா பதவி விலகல் செய்தமை தொடர்பில் ஆழ்ந்த கவலையடைவதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஹவுசல்யா நவரத்ன மற்றும் செயலாளர் இசுருபால படபெந்தி ஆகியோரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகளுக்கு எதிரான எந்தவிதமான அச்சுறுத்தல்கள், வன்முறைகள் மற்றும் அவமதிப்புகளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வன்மையாக கண்டிப்பதோடு நீதித்துறையின் சுயாதீனத்தை சேதப்படுத்தும் இவ்வாறான சம்பவங்கள் காரணமாக சட்டத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சீர்குலைவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதாக உறுதியளிக்கும் நீதிமன்ற ஊழியர்கள், நீதிபதிகள் அச்சம் மற்றும் சந்தேகமின்றி தமது கடமைகளை ஆற்றக்கூடிய சூழல் இருக்க வேண்டும் என சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் முல்லைத்தீவு நீதவான் பதவி விலகல் நீதித்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பாரிய கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது இன்றியமையாதது என்பதை வலியுறுத்திய சட்டத்தரணிகள் சங்கம் இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணையை நடத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தில் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மருந்தகம் போன்ற பகுதிகளே தீப்பற்றியுள்ளன. இன்று காலை 6 மணியளவில் சத்தம் ஒன்று கேட்டதாகவும் பின்னர் தீப்பற்றியதாகவும் அயலவர்கள் தெரிவித்தனர். தீ விபத்தில் வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்கள் எவருக்கும் பாதிப்பு இல்லை எனவும் விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் வைத்தியசாலை உபகரணங்கள் முற்றாக சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திடீர் மின்னொழுக்கினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதில் பலதரப்பட்ட மருந்து பொருட்கள், ஆய்வுக்கூட உபகரணங்கள், பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் தீக்கிரையாகியுள்ளன. திருகோணமலை தீயணைக்கும் பிரிவு, முள்ளிப்பொத்தானை திசபுர இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
பௌத்தம் சிங்களவர்களுக்கு சொந்தமானதல்ல, அதை தமிழர்களே வளர்த்து எடுத்தார்கள் என்கின்றார் பியனந்த தேரர். பௌத்தம் என்பது சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, அது முழு உலகுக்கும் சொந்தமானது என கொழும்பு பாமன்கடை ஸ்ரீ மகாவிகாரையின் பிரதம தேரர் பாண்டே பல்பொல பியனந்த தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் பௌத்த தர்ம வளர்ச்சிக்கு தமிழ் பௌத்தர்கள் தமிழ் சங்க காலம் தொட்டு பாரிய பங்களிப்புகளை வழங்கியுள்ளார்கள். அதையிட்டு நாம் பெருமை அடைய வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாண்டே வெல்பொல பியனந்த தேரரின் 80வது அகவை நிறைவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கணிசமான பண்டைய தமிழ் சங்ககால அங்கத்தவர்கள் இவ்வுலகில் பௌத்தத்துக்கு பெரும் பங்களிப்புகள் வழங்கியுள்ளார்கள். முதலாவது புத்தகோஷ மகாதேரர் மற்றும் அனிருத்த மகாதேரர் ஆகியோர் அபிதர்ம காவியத்தை எழுதினார்கள். அமெரிக்காவிலும் ஆனந்த குமாரசாமியே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பௌத்த கல்வியை 1930களில் போதிக்க ஆரம்பித்தார். ஆகவே பௌத்தம் என்பது சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, அது முழு உலகத்துக்கும் சொந்தமானது. பண்டைய காலங்களில் தமிழ் சங்ககால அங்கத்தவர்களே பௌத்தத்தை வளர்த்து எடுத்தார்கள். இதை நாம் பெருமையுடன் கூறி வைக்க வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்வில் விசேட அழைப்பின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மெனோ கணேசன் மற்றும் உதய கம்பன்பிலவும் இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிங்கள கடும்போக்காளர்கள் புதிய விடயம் ஒன்றை கொண்டு வந்து தீ வைக்கப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பொலனறுவ கருதுவெல பகுதியில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில், தற்போது முஸ்லிம் மக்களுடன் பிரச்சினை இல்லை, மீண்டும் தமிழர்கள் தொடர்பில் பேச ஆரம்பித்துள்ளனர். குருந்தூர் விகாரையை மையமாக வைத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கொழும்பு இல்லம் முற்றுகையிடப்பட்டது. சிங்கள கடும்போக்காளர்கள் புதிய விடயத்தை கொண்டு வந்து தீ வைக்கப் போகின்றார்கள். ஆனால் தீ பெற்று போவதில்லை, நினைந்துள்ள தீப்பெட்டிக்கு தீ வைக்கப் போகின்றார்கள், முன்னரை போன்று பெற்றுவதில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். அதிபர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பெரும் மோதல் வெடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் சரத் பொன்சேகாவும் அதிபர் வேட்பாளராக களமிறங்க தயாராக உள்ளனர். அடுத்த அதிபர் வேட்பாளராக சஜித் பிரேமதாச முன்மொழியப்பட்டாலும் சரத் பொன்சேகாவும் அதிபர் தேர்தலை இலக்கு வைத்து நாடு முழுவதும் பேரணிகளை ஏற்பாடு செய்து வருகின்றார். அதன் காரணமாக சரத் பொன்சேகா தொடர்பில் கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் கட்சி தலைமைக்கு பல அறிவித்தல்களை வழங்கியுள்ளனர். ஆனால் எந்த அறிவிப்பையும் பொருட்படுத்தாமல் பொன்சேகா தனது பணியை தொடர்ந்து வருகின்றார். இதனால் அந்த கட்சிக்குள் பெரும் மோதல் நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினால் நீதித்துறைக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள கலங்கத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறின் மோசமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நீதித்துறையை சுயாதீனமாக செயற்பட வைக்கும் கடமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு காணப்படுவதாகவும், நீதிபதி விவகாரத்தில் முறையான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சி.வி. விக்னேஸ்வரன் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதித்துறையை சுதந்திரமாக செயற்பட வைக்க வேண்டும் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக காணப்படுகின்றது. நீதித்துறைக்கு பங்கம் ஏற்படும் விதத்திலே, நீதியை நடைமுறைப்படுத்தும் நீதித்துறைக்கு பங்கம் ஏற்படும் விதத்திலே யாராவது நடந்து கொண்டால் உடனடியாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர நீதிபதிக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடாது. ஆனால் இலங்கையில் நடைபெறுவது இவ்வாறான செயற்பாடுகள் அல்ல, எல்லாமே ஒரு சிங்கள பௌத்த சிந்தனையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்று மேலும் குறிப்பிட்டார்.
மலேசியாவின் செந்தூல் நகரில் இலங்கையர்கள் 3 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இலங்கை தம்பதியினரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்ட தம்பதியினர் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல என்றும் அவர்கள் வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்ததாகவும் கோலாலம்பூர் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார். சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதும் விசாரணைகளை முடித்துக் கொள்வதற்காக தம்பதியரை 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் அதன்படி இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மேலும் 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொலைகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 2 இலங்கையர்களை கண்டறிய விசாரணைகளை ஆரம்பித்த கோலாலம்பூர் போலீசார் ஹூலுல் லங்காட் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த 2 இலங்கையர்களையும் கண்டுபிடித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் உயிரிழந்த 3 இலங்கையர்களும் 20 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என மலேசியா போலீசார் தெரிவித்திருந்தனர். செந்தூல் பகுதியில் உள்ள இலங்கை தம்பதியருக்கு சொந்தமான வீடொன்றில் 24/9/2023 அன்று இந்த கொலைகள் இடம்பெற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. குறித்த வீட்டில் வாடகை அடிப்படையில் தங்கியிருந்த தம்பதியின் 20 வயதுடைய மகனும் மேலும் 2 இலங்கையர்களுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கு சுமார் 2 நாட்களுக்கு முன்னர் மேலும் 2 இலங்கையர்கள் வந்திருந்த நிலையில் அவர்கள் இந்த கொலைகளை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக மலேசிய போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அயலவர்களால் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் வீட்டுக்கு சென்ற போலீசார் தலையை மூடி கைகால்கள் கட்டப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் 3 சடலங்களையும் மீட்டுள்ளனர். அவர்களில் 2 இலங்கையர்களின் புகைப்படங்களை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.